ஓகே சார். வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவான்னு சொல்லிட்டு பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல 10 ஹீரோங்கள நாங்க தேர்ந்தெடுக்க போறோம். அ நம்ம பிஜ்லி சார ஃபர்ஸ்ட் ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த படத்துல 10 ஹீரோ இருக்காங்க. பிஜ்லி சார நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்கோம். 2வது ஹீரோவா நம்ம கவிதை கோபால சார நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த உலகை வெல்லவா படத்துல 2வது ஹீரோவா நம்ம கவிதை கோபால் சார நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம கவிதை கோபால் சார் வந்துட்டு, இந்த படத்துல ஹீரோங்களுக்கு ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. அந்த அக்ரீமெண்ட் பத்தி நான் சொன்னேன். படத்தோட கதைக்களத்த சொன்னேன். ஓகே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோங்களுக்கு என்ன அக்ரீமெண்ட்னு சொன்னா, இந்த படத்துல யார் ஹீரோவா வந்தாலும், இந்த 10 ஹீரோங்களுக்கு இதான் அக்ரீமெண்ட். இந்த படத்துல யார் ஹீரோவா வந்தாலும், வாழ்நாள் முழுக்க சினிமாவுல சம்பாதிக்கிற சம்பளத்துல வாழ்நாள் முழுக்க சினிமாவுல சம்பாதிக்கிற சம்பளத்துல 10ல 1 பங்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கணும். இதுதான் இந்த படத்தோட ஹீரோங்களுடைய அக்ரீமெண்ட். மறுபடியும் சொல்றேன். இந்த படத்தோட அக்ரீமெண்ட் என்னன்னு சொன்னா, வாழ்நாள் முழுக்க சினிமாவுல சம்பாதிக்கிற சம்பளத்துல 10ல 1 பங்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கும், இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கணும். இதுதான் படத்தோட ஹீரோங்களுடைய அக்ரீமெண்ட். இப்போ நம்ம கவிதை கோபால் சாரும் இந்த படத்துல வந்து நான் ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால, நம்ம கவிதை கோபால் சாரும் வாழ்நாள் முழுக்க 10ல 1 பங்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. இந்த படத்துல படம் முழுக்க சம்பளம் இல்லாம நடிக்க போறாரு. அ அடுத்தது வந்து நம்ம கவிதை கோபால் சார் 2 வார்த்தை பேசுவாங்க. கேளுங்க. வணக்கம். என்னோட பேர் கவிதை கோபால். உலகே வெல்லவா படத்துல 10 நாட்கள் சம்பளம் இல்லாம வேலை பார்க்க நான் ரெடியா இருக்கேன். நான் இதுக்கப்புறம் நான் சினிமால சம்பாதிக்கிற வாங்குற ஒவ்வொரு சம்பளத்துலயும் 10ல 1 பங்கு சினிமா யூனியனுக்கும், கண் பார்வையற்றவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கொள்றேன். நன்றி, வணக்கம். இப்படி உங்கள் கவிதை கோபால். நல்ல விஷயம். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்துட்டு ஆஸ்கார் விருது வாங்குறது, தேசிய விருது வாங்குறது எல்லாமே கதைக்களமா டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா ஆஸ்கார் விருதுக்கு முதல் படி என்னன்னு சொன்னா, ஆஸ்கார் விருதுன்னு சொன்னாலே உண்மை சம்பவங்கள் படத்துக்குள்ள இருக்கணும். இந்த படம் வந்து உலகை வெல்லவா படம் வந்து டாக்குமெண்ட்ரி மூவியாவே டிராவல் ஆயிட்டு இருக்கும். இந்த படத்துல இருக்கிற நடிகர்களுக்கு அக்ரீமெண்ட் இருக்கு. அந்த அக்ரீமெண்ட்டும் அந்த ஹீரோங்கள தேர்ந்தெடுக்கும்போது அந்த அக்ரீமெண்ட்டும் படத்துக்குள்ளேயே கதைக்களமா டிராவல் ஆயிட்டு இருக்கும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. 3வது ஹீரோவா இந்த படத்துக்குள்ள யார் வரப்போறாங்கன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நன்றி.